வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்பதான் முறையா சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போட போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னையிலிருந்து வந்து தமிழக அரசின் சாதனைகள் வந்து 100 சாதனைகள் பார்க்க போறோம். டே பை டே அது பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆவின் நிறுவனம். தமிழக அரசின் ஆவின் நிறுவனம். தமிழக அரசுல வந்து ஆவின் நிறுவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பால் கொள்முதல் விலையை வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து முதல்வர் வந்து உயர்த்தினார். ரூ. 3 வரை உயர்த்தினாரு. பால் கொள்முதல் ஆவின்ல வந்து அதிகமா நடைபெறுது. அது பிரைவேட் கம்பெனி பால் எடுக்கிறவங்கள ப்ரிக்யூர்மென்ட் பண்றவங்கள விட வந்து ஆவின்ல வந்து அதிகமா அ லாபம் கிடைக்குது. ஃபேட் எஸ்என்எஃப் வந்து இல்லாம வந்து அத எடுக்கிறதுனால வந்துட்டு அதிகமா மக்களுக்கு லாபம். அதுல தான் ஆவின் சங்கங்களுக்கெல்லாம் வந்து போனஸ் குடுக்குறாங்க. அதனால வந்து ஆவின்ல எப்பவுமே பால் கொள்முதல் பண்றவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஆவின்ல வந்து தேநீர் கடை, டீ கடைன்னு சொல்லுவாங்க. ஆவின் தேநீர்ன்னு கலைஞர் பேர் வச்சாரு. இருந்தாலும் வந்து ஆவின் டீ கடைன்னு சொல்லுவாங்க. ஆவின் டீ கடை வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சத்துக்கு வந்து நான் நெறைய கோரிக்கைகள் குடுத்தேன். அது எல்லாமே நிறைவேறியிருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஆஃபீஸ் போற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, போற வழியிலேயே வந்து 4 ஆவின் டீ கடை இருக்கு. எல்லா இடத்துலயும் அ டைம் கிடைக்கும்போது எனக்கு எப்ப அதிகமா ப்ரெஷரா, டென்ஷனா கொஞ்சம் அழுத்தமா ஃபீல் ஆகுதோ, அப்போ வந்து ஒரு டீ சாப்பிட்டனா ரிலாக்ஸ் ஆயிரும், ரிஃப்ரெஷ் ஆயிரும். அந்த மாரி வந்து ஆவின் டீ கடை வந்து நெறைய இடத்துல கொண்டு வந்துட்டாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே. அது மாரி தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின் டீ கடை வந்து அதிகரிச்சிருக்காங்க. பால் கொள்முதல் விலை அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஆவின்ல வந்து பால் ஊத்துறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அ மாட்டுக்கு வந்து ஃபீடு எடுத்துக்கிறதுக்கு கூட அங்கேயே வந்து ஆவின்லேயே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆவின் நிர்வாகத்தில அ அதிகமான பால் உற்பத்தி பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள வந்து தமிழக அரசு அதிகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா வந்து ஆவின் டீ கடைகள், தேநீர் கடைகள் வந்து மக்களுக்கு நல்ல ரிஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கு. இத பத்தி முதல் சாதனைகளா சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ.